ஸோ இப்போ லாஸ்ட்டு மந்த்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம டிமேட் அக்கௌண்ட்டை பற்றி பார்த்தோம், மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி செஷனில் ஒரு ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பார்க்கணுங்கிறத இன்றைக்கி நம்ம ஆனந்த் ஹெல்ப் பண்ண போகிறாரு. ஆனந்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த் என்னோட இன்ஜினியரிங் கிளாஸ்மேட்டு. நாங்கள் சென்னையில் ஒன்றா ஒர்க் பண்ணோம். இப்போ ஆனந்த் லீடு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ப்ளஸ் லாஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு மேலே இன்வெஸ்டராக இருக்கார். ஸோ ட்ரேடிங் பண்ணல, இன்வெஸ்டராக இருக்கார். இப்போ இந்த செஷனில் இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று நான் டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சேஃப் ஹார்பர் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த செஷனில் நம்ம ஸ்டாக் இதை தான் வாங்கணும்னு பரிந்துரைக்க போகிறதில்ல. இது ஒரு முழுக்க இன்ஃபர்மேஷன் ஓரியன்ட் செஷன். எப்படி ஸ்டாக் மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறத டூ இட் யுவர் செல்ஃப், உங்களாலேயே நீங்களே கற்றுக்கிறதுக்கான ஒரு செஷன் தான். இதில் நாங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்குங்க விற்கிறதுக்கு பரிந்துரைக்க போகிறதில்ல. சரியா? ஆனந்த், ஓவர் டு யூ. இப்போது நீ இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நீ ஸ்டார்ட் பண்ணிக்கோ. தேங்க்யூ. ஓகே, ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இனிஷியலாக நாங்கள் 4 இயர்ஸ் காலேஜில் நம்ம ஒன்றா படித்தோம். ஸோ ஆஃப்டர் தட் அவர் வேறு பாத்தில் இருக்கார், நான் வேறு பாத்தில் இருக்கேன். ஸோ அவர் நெட்வொர்க் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, நான் சாஃப்ட்வேர் ரிலேட்டடில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஓவர்வியூன்னு பார்த்தா இதுதான். ஸோ இதுக்கு மேலே நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்டாக் மார்க்கெட்டில் 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று என்னன்னா இன்வெஸ்டர் அண்ட் ட்ரேடர். ஸோ நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம இதில் எதுல ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னா, இன்வெஸ்டர்ஸ்ல ரிஸ்க் கம்மி, ஆனால் ட்ரேடிங் பண்றதுல ரிஸ்க் அதிகம். ஏன்னா இப்ப அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுங்கிறது எப்படின்னா, நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு அமௌண்ட்டை போட்டு வச்சிருப்போம், அது கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகி நம்மளுக்கு ஒரு பெரிய பயனை தரும் அதுங்கிறது. பட் ஆனால் ட்ரேடிங்ல அது மாதிரி இல்லை, இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கு லாபம் எடுக்கிற மாதிரி. ஸோ பட் ஆனால் அது ரொம்ப ஹையான ரிஸ்க்கு. அதனாலதான் ட்ரேடிங் நம்ம பண்றவங்களுக்கு 95% லாசஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றப்ப நீங்க ஜெரோதாவோ க்ரோவோ ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஓப்பன் பண்றப்பே அந்த பாப்பப் வரும். பாப்பப், அதாவது 95% F&O லாசஸ்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வரும். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மணி சேர்க்கறதுக்கு, அதாவது இப்ப நம்ம ஒரு சேலரி வாங்குறோம்னா அதுல ஒரு 10 to 15% இன்வெஸ்ட் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனா ரொம்ப ஹையா எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம ட்ரேடிங் சைடு போனோம்னா லாசஸ் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ நான் மோஸ்ட்லி என்னோட ஐடியா என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் தான் என்னோட ஐடியா. ஸோ இப்போக்கி நான் ட்ரேடிங் பண்றது இல்லை. ஸோ அது எனக்கு செட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால நான் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஃபுல்லுமே. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன அப்ளிகேஷன்ஸ் மோஸ்ட்லி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன்னா நம்ம போடுற ஒரு ஸ்டாக் வாங்குறோம்னா அதை லாங் டேர்ம்ல வைக்க போறோம்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்றோங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல 3 கேட்டகரியா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் அனாலிசிஸ்னு ஒன்று வைக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஷேர் ஹோல்டர் அனாலிசிஸ். தேர்ட் ஒன் என்னன்னா பேலன்ஸ் ஷீட், அதாவது அவங்களோட இயர்லி பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதை பேஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ண போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், யாருக்குனாச்சும் டவுட் இருக்கா? இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ட்ரேடிங்னா என்ன? ட்ரேடிங்ல ரிஸ்க் அதிகம், இன்வெஸ்ட்மெண்ட்ல ரிஸ்க் கம்மி. ட்ரேடிங்ல அதிகமான லாபமும் வரும், நஷ்டமும் பயங்கரமா ஆகும். ஜீரோவும் ஆகலாம், பயங்கர லாபத்திலையும் முடியலாம். பட் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ல அந்த மாதிரி இஷ்யூ வராது. நம்ம நல்ல ஸ்டாக்கை பிக் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இது ஃபுல்லுமே எஜுகேஷன் பர்பஸ் தான். ஸோ நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன். நான் எந்த ஸ்டாக்குமே வாங்குறேன், இந்த ஸ்டாக் விற்க போகிறேன் இதை நான் இது பண்ணலை. ஸோ ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ். ஸோ நான் என்ன கற்றுக்கிட்டேன், நான் எப்படி பிக் பண்ணுறேன், அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது நீங்கள் அதை வச்சு நீங்கள் உங்களோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பிக் பண்ணலாம் ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஆக்சுவலி உங்க ஸ்கிரீன் தான் மல்டிபிளா. ஓகே இல்ல, ஜஸ்ட் நான் வேற அந்த கனெக்ட் பண்ணிருக்கேன், ஸ்கிரீன் ஷோ பண்ணிருக்கனால அதனால அந்த மாதிரி ஷோ பண்ணிருக்கேன்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பாசிட்டிவ் சினாரியோ படி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் சினாரியோ, நெகட்டிவ். அதாவது எந்த ஸ்டாக்கை பிக் பண்ணக்கூடாது, எந்த ஸ்டாக்கை பிக் பண்ணணும் அப்படிங்கிறத நான், அதாவது என்னன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை வச்சு எப்படி நம்ம பிக் பண்ண போறோங்கிறத நான் எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி சொல்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் வந்து HCL அந்த ஸ்டாக் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். HCL. ஸோ இந்த ஸ்டாக் என்னன்னா ஒரு மோனோபோலி ஸ்டாக். மோனோபோலின்னு சொல்ல முடியாது, ஒரு இப்போ வந்து டிஃபென்ஸ் செக்டார் இருக்குல்ல, ஸோ அதுல நம்மளோட இந்தியன் டிஃபென்ஸ் செக்டார்ல இவங்க தான் வந்து 95% மேல வெப்பன்ஸ் வந்து ரெடி பண்ணி, அதாவது ஒரு PSU கம்பெனி, ஸோ பப்ளிக் செக்டார் நம்மளோட கவர்மெண்டோடது. ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் சரி அதர் கண்ட்ரிக்கும் சரி வெப்பன்ஸ் வந்து இது பண்ணி டிஃபென்ஸ் சைட்ல எல்லா லீகல் வெப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணி செல் பண்றாங்க. அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய கம்பெனிஸ் இருக்கு டிஃபென்ஸ் செக்டார்ல, பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஒன் ஆஃப் தி மார்க்கெட் லீடரா வந்து டிஃபென்ஸ் செக்டார்ல ஒன் ஆஃப் தி மார்க்கெட் லீடரா வந்து இவங்க தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு, டோட்டல் 22 கம்பெனிஸ் இருக்கு. ஸோ பட் ஆனால் இவங்க தான் மார்க்கெட் லீடராக இருக்காங்க. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல பார்க்கறது இந்த பேராமீட்டர் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னென்ன பேராமீட்டர்ஸ் பார்க்கணுங்கிறத நான் சொல்றேன். அந்த பேராமீட்டர் அனாலிசிஸ்ல 5 பேராமீட்டர்ஸ் வந்து மேண்டேட்டரியா நம்ம செக் பண்ணணும் வாங்குறப்ப. ஸோ 2 பேராமீட்டர்ஸ் வந்து ஜஸ்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஆனால் அது வந்து ரொம்ப மேண்டேட்டரியா பார்க்க மாட்டோம். பட் ஆனால் ஜஸ்ட் நம்ம இது மட்டும் ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காண்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் 5 பேராமீட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னா அந்த ஸ்கிரீனர் இந்த வெப்சைட் குள்ள போனீங்கன்னா ஸோ மீட்டிங் செட்ல நான் இது பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கிரீனர்ல போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பேராமீட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா பேராமீட்டர்ஸ் வந்து லாகின் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ, ஒன் ஆஃப் தி ஃப்ரீ வெப்சைட் ஸ்கிரீனர். எண்ட் டு எண்ட் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், டெக்னிக்கலுக்கு யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் டெக்னிக்கலுக்கு பெரிய லெவலில் யூஸ் ஆகாது, ஆனால் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு பெரிய லெவலில் யூஸ் ஆகும். ஸோ டூ டிஃப்ரெண்ட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸ்டாக் பிக் பண்ணுறதுல. ஸோ ஆனால் மோஸ்ட்லி இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது இந்த சார்ட்டை வச்சு, இப்போ வந்து ஒரு சார்ட்ல வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குன்னா மேலே போகும், இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குன்னா கீழே வரும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ட்ரேடிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஸோ பட் ஆனால் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லாகின் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ மினிமல் பேராமீட்டர்ஸ் மட்டும் தான் இங்க ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ பட் ஆனால் நான் லாகின் பண்ணிட்டு இதை நான் ஓப்பன் பண்றேன். என்னோட அஃபிஷியல் ஜிமெயில் அக்கௌண்ட்ல வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா நீங்க இங்க போய் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எடிட்ல போனீங்கன்னா என்னென்ன பேராமீட்டர் ஆட் பண்ற மாதிரி இருக்கும்னா பிரைஸ் டு ஏர்னிங், அடுத்து இண்டஸ்ட்ரியல் பி. ஸோ நான் இதுவும் உங்களுக்கு ஓகே, நான் இஸ்மாயிலுக்கு அனுப்பி விடுறேன். நான் இந்த பேராமீட்டர்ஸ் ஃபுல்லுமே நான் உங்களுக்கு ஆனந்த் ஷேர் பண்ற இன்ஃபர்மேஷன் வந்து லேட்டரா நம்ம செஷன் முடிஞ்சு கூட சம்மரியில் அனுப்பிச்சுக்கலாம். கண்டினியூ பண்ணிக்கோ. ஓகே. ஸோ இனிஷியலாக வந்து இந்த பேராமீட்டர்ஸ் இப்போ வந்து நாங்கள் ஷேர் பண்ணுற பேராமீட்டர்ஸ்ல இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பேராமீட்டர்ஸ்லாம். ஸோ இதில் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வேணுங்கிறத இங்கே டிக் பண்ணோன்னா அது வந்து இங்கே ஆட் ஆகிக்கும். ஸோ ஆட் ஆகிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிட்டு இங்கே வந்துடும். ஸோ ஆக்சுவலாக வந்து இனிஷியல் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பட் ஆனால் நான் வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஆட் பண்ணதுனால எனக்கு இந்த 3 rows வந்து ஆட் ஆயிருக்கு. இந்த 3 rows வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்னன்னு பார்த்தோம்னா ஓகேங்களா? சரி, இபிஎஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இபிஎஸ் தான். ஸோ இபிஎஸ்னா பேசிக்கா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இபிஎஸ்னா இப்போ வந்து நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க.
அதுல ஒரு 10 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க. அந்த கம்பெனி வந்து நம்ம எதனாச்சும் ஒரு ரெண்டுக்கு எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குல்ல. ஸோ ஒரு கம்பெனி வச்சிருக்கோம், ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா அதுல இருந்து வர்ற ப்ராஃபிட் வரும்ல. ஸோ இப்போ வந்து எவ்வளவு ப்ராஃபிட் வருது. ஸோ இந்த ஒரு ஸ்டாக்ல இருந்து இபிஎஸ்ங்கிறது என்னன்னா ஏர்னிங் பர் ஷேர். இப்ப நம்ம கொடுத்திருக்க ஒரு ஷேரோட பிரைஸ்ல இருந்து ஆவரேஜா ஒரு கம்பெனிக்கு ஆவரேஜா ஒரு ஷேர்ல இருந்து எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கிறாங்கிறது தான் இந்த வேல்யூ. ஆவரேஜா ஒரு ஷேர்ல இருந்து 114 ரூபா ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது எந்த மாதிரி வரும்னா ப்ரொமோட்டர் சேர்க்க மாட்டாங்க. ஸோ அதர் தென் ப்ரொமோட்டர் தவிர்த்து எஃப்ஐஐ, டிஐஐ, பப்ளிக் ஹோல்டிங். ஸோ நான் இது எக்ஸ்பிளைன் பண்றேன் ஷேர் ஹோல்டிங்ல. ஸோ கொஞ்சம் இந்த பேராமீட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் இந்த இது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது நான் ப்ரொமோட்டர்னா என்ன, எஃப்ஐஐனா என்ன, டிஐனா என்ன, பப்ளிக் ஹோல்டிங்னா என்னன்னு சொல்றேன். ஸோ இதுல என்னன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வர்ற ப்ராஃபிட்டை எத்தனை ஷேர் இருக்கோ, இப்போ வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ல ஒரு 10,000 ஷேர் இருக்குன்னா வர்ற ப்ராஃபிட்டை 10,000 டிவைட் பண்ணோம்னா எவ்வளவு வருதோ, ஒரு ஷேருக்கு ஆவரேஜா வர்ற ப்ராஃபிட்ல இருந்து ஒரு ஷேருக்கு ஆவரேஜா எவ்வளவு பிரிக்கிறாங்கிறது தான் இபிஎஸ், ஏர்னிங் பெர் ஷேர். அதுலயே இருக்கும் ஏர்னிங் பெர் ஷேர். ஒரு ஷேருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கிறாங்கிறது தான் அந்த ஏர்னிங் பெர் ஷேர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒரு ஷேருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அதை டினோட் பண்ற பேராமீட்டர் தான் இது. ஸோ இந்த பேராமீட்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேராமீட்டர் ஜீரோவாவோ நெகட்டிவாவோ இருக்குன்னா நம்ம அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு ரொம்ப யோசிக்கணும். அதாவது எஜுகேஷன் பர்பஸ்க்கு சொல்றதுனால இதை நாங்க வாங்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா அதுல அந்த ஸ்டாக்ல இருந்து அந்த கம்பெனில இருந்து ஒரு ப்ராஃபிட்டுமே வரலன்னு அர்த்தம். ஓகேங்களா. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம்னா அதுல இருந்து எந்த ப்ராஃபிட்டுமே வரலன்னு அர்த்தம். ஸோ அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் ரிஸ்கானது, ஹை ரிஸ்கானது. ஸோ அதனால இபிஎஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 0 இருக்கக்கூடாது, நெகட்டிவா இருக்கக்கூடாது. ஓகேங்களா. அதுக்கு மேல நம்ம வாங்குறது பூராமே ஸோ பேஸ்ட் ஆன் நம்மளோட வேற பேராமீட்டர்ஸ் வச்சு நம்ம வாங்குவோம். ஓகேவா. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இபிஎஸ்ல ஏதாச்சும் டவுட் இருக்கு? ஆக்சுவலி இந்த இபிஎஸ் இருக்குல்ல, இப்போ இபிஎஸ்ல எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றோம். இப்போ 6 ஷேர் தான் இருக்கு. ஓகேங்களா. இப்போ இந்த அதோட ஷேர் வந்து நமக்கு பிரிச்சு கொடுக்குறாங்கல்ல அதோட லாபத்தை. இப்போ இப்போ 5 பேர் இருக்கிற இடத்துல இப்ப நான் 7 பேர் ஆகுறாங்க. அப்ப ஏன்னா வந்துட்டு அது அதோட ஷேர் வேல்யூ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 7 பேர் ஆகும்போது அதோட இபிஎஸோட வேல்யூ கம்மியாகுமா? ஏன்னா ஆனா என்னன்னா இபிஎஸோட வேல்யூ கம்மியில ஆகாது. ஓகேங்களா. சோ என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னா 7 பேர் ஆகுறப்ப இந்த ஷேரோட பிரைஸே டவுன் ஆகும். அப்படியே ஓகே ஓகே. சோ ஆக்சுவலா வந்து கம்மியாகும். ஸோ ஆக்சுவலா வந்து என்னன்னா இப்ப ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் வந்து டோட்டலா வந்து 10,000 ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ 10,000 ஷேர் இருக்கு. ஸோ இது வந்து 5,552 ரூபாயா இருக்கு. ஓகேங்களா. ஸோ 2 விதமா வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க ஒரு ஷேரை. ஒன்னு வந்து லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் வந்து ஷேரை மோஸ்ட்லி ஸ்பிளிட் பண்றாங்கன்னா லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா பை அண்ட் சேல் ஆகாம இருக்கு. அதாவது ரொம்ப கம்மியான செல்லர்ஸ் தான் இருக்காங்க, ரொம்ப கம்மியான பையர்ஸ் தான் இருக்காங்கன்னா இந்த இப்போ வந்து நீங்க இப்ப வந்து 5,552 ரூபாய்க்கு இந்த ஷேரை வாங்குறீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க 5,552 ரூபாய்க்கு விற்கணும். வித்தாதான் நம்மளால வாங்க முடியும் சார். ஓகே ஓகே. யாருமே விற்கலன்னா நம்மளால அந்த ஷேர் வாங்கவே முடியாது. நீங்க ஆர்டர் போட்டா கூட எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஸோ லாஸ்ட்ல வந்து இது மாதிரி அதாவது திரும்ப நம்மளோட அது கேன்சல் ஆயிடும். லாஸ்ட்ல அந்த 3:30 அந்த டைமுக்கு முடிஞ்சோடனே அந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதனால வந்து இந்த ஷேரை நீங்க ஒரு ஷேரை விற்கிறீங்கன்னா அதை யாராச்சும் வாங்கணும். ஓகேங்களா. அதுதான் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன பை அண்ட் செல் நடந்துகிட்டே இருக்கணும். அதாவது லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு ஷேரோட லிக்விடிட்டி ரொம்ப கம்மியா இருக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஸ்பிளிட் பண்ணுவாங்க, இல்லாட்டி போனஸ் கொடுப்பாங்க. ரெண்டுமே சிமிலர் தான். ஸோ போனஸ் கொடுக்குறப்ப இந்த ஃபேஸ் வேல்யூங்கிறது குறையாது, ஸ்பிளிட் பண்றப்ப பேஸ் வேல்யூங்கிறது ஃபேஸ் வேல்யூங்கிறது குறையும். ஓகேங்களா. அந்த ஃபேஸ் வேல்யூ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ வந்து என்னன்னா இப்ப இந்த ஷேரை வந்து ஒரு ஷேர் நம்ம வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் 10 ஷேர் நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதை ஸ்பிளிட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1:2 ரேஷியோ 1:1 ரேஷியோ கொடுக்குறாங்கன்னா ஒரு ஷேருக்கு இன்னொரு ஷேர் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்ப என்ன நான் 10 வச்சிருக்குது 20 மாறும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? 20 மாறும். ஓகேங்களா. சோ இப்ப இந்த 20 மாறுறப்ப நம்மளுக்கு 5,000 ரூபாய் இருக்கப்ப இன்னொரு 5,000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. இந்த பிரைஸும் 2ஆல டிவைட் பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா பிரைஸையும் ஸ்பிளிட் பண்ணிடுவாங்க.
ஸோ 5552 ரூபாயா இருக்குது, 2000 சம்திங் வரும். ஸோ அதாவது 2ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன வேல்யூ வருதோ அதான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து மாறாது. ஓகேங்களா? இப்ப வந்து நான் 10 ஷேர் இது 5000 ரூபாய் இருக்கப்போ வாங்கியிருக்கேன்னா 10 ஷேர் வந்து 50000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பேன். ஓகேங்களா? ஆனா அதை ஸ்பிட் பண்றப்ப எனக்கு 20 ஷேரா மாறி இருக்கும். பட் ஆனா 50000 ரூபாய் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன். ஓகேங்களா? நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகாது, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகாது. ஏன் இது மாதிரி குறைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து அந்த லிக்விடிட்டி சொன்னால அது இல்லைங்கிற பட்சத்துல குறைப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஷேர் 5000 ரூபாய் இருக்கனால என்ன நடக்கும்னா நிறைய பேர் வந்து வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா ஒரு ஷேரோட பிரைஸ் 5000 ரூபாய். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம வாங்குறதுக்கே யோசிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதே இது இந்த ஷேரை வந்து ஒரு 10ஆ பிரிக்கிறாங்கன்னா ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து 250 ரூபாய்க்கு வந்துடும். 250 ரூபாயா 500 ரூபாய்க்கு பக்கமா வந்துடும். ஏன்னா 10ஆல டிவைட் பண்ணோம்னா 555 ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப 555 ரூபாங்கிறப்ப நிறைய பேர் வந்து அந்த ஷேரை வாங்குறதுக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸும் சரி ட்ரேடரும் சரி இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை ஸ்பிளிட் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த வேல்யூ ஸ்பிளிட் ஆகும். ஏன்னா முன்னாடி வந்து 10000 ஷேர் இருந்தது, 2ஆ ஸ்பிளிட் பண்றாங்கன்னா 20000 ஷேரா மாறிடும். ஸோ அப்போ வந்து இது 114 ஒரு ஷேருக்கு வந்து நம்மளுக்கு 114 ரூபா ப்ராஃபிட் எடுத்தது வந்து அது அப்படியே டிவைட் ஆகி 114னா 56 வரும். ஸோ அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இபிஎஸ் மாறும். ஸோ அதாவது ஸ்பிளிட்டும் போனஸும் எந்த டைம்ல கொடுப்பாங்கன்னா ஒரு ஷேரோட லிக்விடிட்டி இல்லைன்னா, மோஸ்ட்லி லிக்விடிட்டி இல்லைன்னா மட்டும்தான் பிரிக்கிறாங்க இப்போ வரைக்கும். ஸோ ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஒரு சில பர்பஸ் காண்டி பிரிப்பாங்க. லிக்விடிட்டி இருக்கும் பட் ஆனால் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வாங்கட்டும் அப்படிங்கிறது காண்டி பிரிப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது MRF இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ உள்ள ஷேர். ஸோ இதோட ஷேர் வந்து 1,28,950. ஸோ இது வந்து ஹை கிளாஸ் பீப்புள்ஸ்க்கான ஷேர்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால ஒரு ஷேர் வாங்கணும்னாலே இவ்வளவு அமௌண்ட் போடணும். ஸோ அது கொஞ்சம் வந்து நம்மளால பண்ண முடியாது. ஸோ அது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து இந்த ஷேரை இது வரைக்கும் பிரிக்கவே இல்லை. ஸோ ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. ஸோ இனிஷியலா வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வர்றப்ப ஃபேஸ் வேல்யூ 10 வச்சுதான் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து உள்ளுக்கு வரும். ஸோ இதை இப்போ வந்து ஒரு ஷேரை 5ஆ பிரிக்கிறாங்கன்னா இந்த 1,28,000 ரூபாங்கிறது 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ வரும், அதான் மாறிடும். அதே மாதிரி ஃபேஸ் வேல்யூ வந்து 10ல இருந்து 5ஆ மாறிடும். ஸோ அதை ஸ்பிளிட் பண்றப்ப பொறுத்து மாறும். இந்த ஃபேஸ் வேல்யூங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் வந்து ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் நம்மளுக்கு டிவைடட்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அது இந்த ஃபேஸ் வேல்யூ வச்சு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ அது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இபிஎஸ் பத்தி ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஒரு ஷேருக்கு நம்ம எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கிறாங்க கம்பெனி ஆவரேஜா? ஓகேவா? கிளியர் ஆனந்த். நீ அடுத்த பாராமீட்டர்ஸ் நம்ம என்ன பார்க்கணும்னா இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ நான் ஃபார்முலாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அந்த இதான் ஃபார்முலாஸ். நெட் ப்ராஃபிட்ங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளோட ப்ராஃபிட் ஒரு கம்பெனில இருந்து வர ப்ராஃபிட், அதுக்கு செலவெல்லாம் போக, ஸோ எம்ப்ளாயிஸ்க்கு அமௌண்ட் கொடுப்பாங்க, ரெண்ட் பே பண்ணுவாங்க, டாக்ஸ் கட்டுவாங்க, எல்லாமே போக இருக்க ப்ராஃபிட் தான் நெட் ப்ராஃபிட். அதை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்ன இருக்கோ அதை டிவைட் பண்ணோம்னா இபிஎஸ் வரும். ஸோ இப்போ ஒரு கம்பெனில இருந்து மொத்தமா ஷேர்ஸ் வந்து 10 ஷேர் தான் இருக்கு, ப்ராஃபிட் வந்து 100 ரூபாய் வந்திருக்கு, எல்லா செலவும் போக 100 ரூபாய் வந்திருக்குன்னா 100/10 ஷேர். பேசிக்கா எக்ஸாம்பிளுக்காண்டி சொல்றேன், ஏன்னா ஒரு கம்பெனிட்ட 10 ஷேர் மட்டும் இருக்காது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி சொல்றேன். ஒரு கம்பெனில இருந்து ப்ராஃபிட் வந்து 100 ரூபாய் வருதுன்னா மொத்தமா ஷேரே 10 தான் இருக்குன்னா 100/10 போட்டோம்னா எவ்வளவு வருதோ அதான் இபிஎஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதுதான் இந்த ஃபார்முலா படி தான் இங்க வந்திருக்கும் வேல்யூ. பட் ஆனால் நான் ஃபார்முலா இது பண்ணி பார்க்கணும்னா பார்க்கலாம். ஸோ பட் ஆனால் நம்ம பேசிக்கா வந்து என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் பேராமீட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான பேராமீட்டர்ஸ் இபிஎஸ், earning per share. செகண்ட் இம்பார்ட்டன்டான பேராமீட்டர்ஸ் பி ரேஷியோ. ஸோ அதுதான் ஸ்டாக் பின்னு சொல்லுவாங்க, பிரைஸ் டு ஏர்னிங் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து செகண்ட் இம்பார்ட்டன்டான பேராமீட்டர். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் டிவைட் பண்ணி எதை வச்சுன்னா இபிஎஸ் வச்சு டிவைட் பண்ணோம்னா என்ன வருதோ, என்ன ரேஷியோ வருதோ அதுதான் வந்து ஸ்டாக் பிஇ ஆர் பிரைஸ் டு ஏர்னிங் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்கிரீனர் எப்போ ஜாப் அப்டேட் பண்றாங்களோ அதை பொறுத்து வந்து இந்த மாறும். ஏன்னா இன்னைக்கு வந்து கரண்ட் பிரைஸ் வந்து 552 ரூபாயா இருக்கு. இதை வந்து பேக்ரவுண்ட்ல ஒரு இதுல எக்ஸிக்யூட் பண்ணி இந்த டேட்டாவுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க.
ஸோ 252 ரூபாயா இருக்கு. ஸோ டிவைட் பண்ணி 114. ஸோ 48.70 இருக்கு. ஸோ இங்க 48.9 இருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபரன்ஸ் வரும். ஏன்னா இவங்க வந்து இப்ப மார்க்கெட் வந்து நம்மளுக்கு 9:30 to 3:30 வரைக்கும் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து லைவ்ல அப்டேட் ஆயிட்டே இருக்காது. இந்த பிரைஸை பொறுத்து லைவ்ல இது அப்டேட் ஆயிட்டே இருக்காது. ஸோ 1 வீக் ஒரு சில கம்பெனிஸ் வந்து 1 வீக் ஒரு டைம் இல்லாட்டி எவ்ரி டே நைட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க இந்த வேல்யூஸ்லாம். ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபரன்ஸ் இருக்கும் இந்த நம்ம கால்குலேட் அந்த ஃபார்முலாக்கும் இதுக்கும். ஸோ ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் வராது. ஸோ 48னா 48 ஒரு 1 பாயிண்ட் வந்து கம்மியா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, இல்லாட்டி 1 பாயிண்ட் அதிகமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா 48ல இருந்து 30 அது மாதிரிலாம் இருக்காது. ஸோ இந்த கால்குலேஷன் படி இந்த ஃபார்முலா வச்சுதான் அவங்க இந்த பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ கால்குலேட் பண்றாங்க. ஸோ மார்க்கெட் பிரைஸ், கரண்ட் பிரைஸ், ஷேரோட கரண்ட் பிரைஸ் ஸ்லாஷ் இபிஎஸ் அந்த ஏர்னிங் பர் ஷேர். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் அந்த பேராமீட்டர் வச்சா இந்த 114 இந்த 552 ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருதோ அதான் பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ இந்த இது வந்து எது கூட கம்பேர் பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரி பி கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி பின்னா ஒவ்வொரு கம்பெனியுமே எதுனாச்சும் ஒரு செக்டார் கீழே இருக்கும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி பிங்கிறத இன்னொரு நேம் தான் செக்டார் பின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஸோ இண்டஸ்ட்ரி பி ஆர் செக்டார் பி. ஸோ இந்த எல்லா கம்பெனியுமே எதுனாச்சும் ஒரு செக்டார் கீழே இருக்கும். ஸோ ஒரு சில கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மல்டிபிள் செக்டார்ஸ் கீழே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிற பட்சத்துல அதோட இப்போ வந்து இது வந்து இந்த HAL வந்து டிஃபென்ஸ் செக்டார் கீழே தான் இருக்கு. ஸோ இந்த டிஃபென்ஸ் செக்டாரோட இண்டஸ்ட்ரி பி அதாவது என்னன்னா இந்த இண்டஸ்ட்ரி பிங்கிறது என்னன்னா ஸோ இந்த ஹோல் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல டிஃபென்ஸ்ல அதுக்குன்னு ஒரு அதாவது பி ரேஷியோ இருக்கும். டோட்டலா எல்லா கம்பெனில இருந்து வர்ற ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணி எல்லா கம்பெனியோட கரண்ட் பிரைஸையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணி அதுல வர்ற வேல்யூ தான் இது. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ இப்ப 98.5 இருக்கு இண்டஸ்ட்ரியல் பிஇ. ஸோ அதே மாதிரி பிரைஸ் டு ஏர்னிங் 48.9 இருக்கு. ஸோ நம்ம எப்பயுமே பாக்குறப்ப பிரைஸ் டு ஏர்னிங் ஆர் ஸ்டாக் பிஏ இண்டஸ்ட்ரி பிஏவோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ இண்டஸ்ட்ரி பிஏ விட கம்மியா இருக்குங்கிறது வந்து என்னன்னா அந்த ஸ்டாக் வந்து அப்ராக்சிமேட்டா அந்த ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூட்ல இருக்குங்கிறத டினோட் பண்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 98 விட 48ங்கிறது கம்மியா இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த ஸ்டாக் வந்து அப்ராக்சிமேட்டா அண்டர் வேல்யூல இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா இந்த ஸ்டாக் இந்த 98 விட கூட இருக்குன்னா ஓவர் வேல்யூல இருக்கு, அப்ராக்சிமேட்டா ஓவர் வேல்யூல இருக்கு. இல்லை அப்படின்னா அந்த ஸ்டாக் மேல வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து எதனாச்சும் ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், டிஃபென்ஸ் செக்டாரை இதை பொறுத்து சொல்றாங்கன்னா இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் பூராமே சல்லுன்னு மேல போகும். ஓகேங்களா? அப்போ வந்து பி ரேஷியோ வந்து இந்த இண்டஸ்ட்ரி பியோட அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஏன் அந்த இடத்துல அதிக மேல போகுது அப்படின்னா ஸோ அந்த நியூஸ்க்காக வேண்டி அந்த கம்பெனியும் வளரும். ஸோ இப்போ வந்து டிஃபென்ஸ்ல வந்து எதனாச்சும் ஒரு நியூஸ் வருதுன்னா ஸோ இந்த கம்பெனியும் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகும். ஸோ அதனால இந்த ஸ்டாக்கும் மூவ் ஆகும்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா இன்வெஸ்டருமே அதிக அமௌண்ட் கொடுத்து வாங்குறதுக்கு இப்போ வந்து 552 ரூபா இருக்குன்னா ஒரே நாள்ல வந்து ஒரு 1% கூடுதுன்னா அதையும் வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த பி பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ கூட இருக்கும் இதை விட. ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல வந்து அந்த ஸ்டாக் வந்து அப்ராக்சிமேட்டா ஓவர்வேல்டுன்னு கன்சிடர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த ஸ்டாக் மேல அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ அதாவது என்னன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் பியை விட அதிக பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் கொடுத்து நான் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கேங்கிறத டினோட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்பயுமே பிரைஸ் டு ஏர்னிங் ஒரு பேர் மாதிரி. ஸோ பிரைஸ் டு ஏர்னிங்கை வந்து இண்டஸ்ட்ரியல் பிஏ கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பேராமீட்டர். பிரைஸ் டு ஏர்னிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பிஇ ரெண்டுமே ஒரு பேர் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இதை இண்டஸ்ட்ரியல் பிஇ கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். செகண்ட் பேராமீட்டர் இது. ஓகேங்களா? ஸோ தேர்ட் பேராமீட்டர் ஆனந்த், சாரி டு இன்டரப்ட் ஹியர். இங்க வந்து பிரைஸ் டு ஏர்னிங் வந்து இண்டஸ்ட்ரி பிஇ விட கம்மியா இருக்கணும். அதான பேசிக்கா வந்து ஒரு நல்ல நிறுவனத்தை கம்மியா இருக்கணும். பட் ஆனா வந்து நம்ம அதை மட்டும் வச்சு ஒரு ஸ்டாக்கை பிக் வாங்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ண முடியாது. ஏன் டிசைட் பண்ண முடியாதுன்னா ஒரு சில செக்டார்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் பிஇ விடையே அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கம்பெனி சோலார் செக்டார் இருக்குல்ல, ஏன்னா சோலார் செக்டார் வந்து நம்ம இந்தியாவில இப்ப பூம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப இண்டஸ்ட்ரியல் பிஇ விட பிரைஸ் டு ஏர்னிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. பட் ஆனால் நம்ம அந்த இடத்துல வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த செக்டார் வந்து மேலதான் போக போகுதுங்கிறதுனால வாங்குற மாதிரி இருக்கும். பட் ஆனா இந்த பேராமீட்டர் மட்டும் வச்சு வாங்க முடியாது. ஏன்னா அதனாலதான் நம்ம 5 பேராமீட்டர் பார்க்கிறோம். 5 பேராமீட்டர்ல அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஒரு 4 பேராமீட்டர் வந்து மேல இருக்குன்னா பை பண்ணலாம்.
ஓகேங்களா. சோ இது செகண்ட் பேராமீட்டர் பாக்குறது. இண்டஸ்ட்ரியல் பி விட கம்மியா இருந்துச்சுன்னா அதாவது அது குட்னு வச்சுக்கலாம். சோ அதாவது அந்த வாங்குறதுக்கான ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறது. அதாவது என்னன்னா வாங்கலாம், அதுல ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கு, ப்ராப்ளம் இல்லைன்னு அந்த ஸ்டாக். சோ அதிகமா இருக்குன்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா இருக்கு. சப்போஸ் அந்த செக்டார் கீழே விழுகிறப்ப ஸ்டாக்கோட பிரைஸ் கீழே விழுகும். ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஐஸ்பெக்? ஓகே, கிளியர் அண்ணா, தேங்க்யூ. ஓகேவா. ஸோ வாங்கக்கூடாதுன்னு இல்லை, இண்டஸ்ட்ரி பியை விட பிரைஸ் ஏர்னிங் அதிகமா இருக்கப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை. பட் ஆனால் அதை நம்ம செக் பண்ணணும். ஏன்னா அந்த செக்டார் மேலே போறப்ப அதுவும் மேலே போகும். ஸோ செக்டார் கீழே விழுந்ததுன்னா அதுவும் கீழே விழுகும். ஸோ அதனால வந்து நம்ம இந்த ஒரு பேராமீட்டர் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இபிஎஸ், செகண்ட் வந்து பிரைஸ் ஏர்னிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பிஇ ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ தேர்ட் ஒன்னும் ஃபோர்த் ஒன்று என்னத்தை டினோட் பண்ணுதுன்னா ப்ராஃபிட்டபிலிட்டியை டினோட் பண்ணுது. ஸோ ரெண்டுமே என்னன்னா ஒரு கம்பெனி எந்த லெவலுக்கு கரெக்டா கன்சிஸ்டன்டா மூவ் ஆயிட்டு இருக்கு, மேலே போயிட்டு இருக்குன்றத டினோட் பண்றது தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஓகேங்களா. ஸோ இதுல வந்து அட்லீஸ்ட் 20க்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க நெட்ல போட்டாலே சொல்லிடும் ஒரு கம்பெனி வந்து 20க்கு மேல இருக்கு, ஒரு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 20க்கு மேல இருக்குங்கிறப்ப எந்த கம்பெனி வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி சரி ஓகே ஒரு எப்படின்னா ஸோ ஒரு குட் கம்பெனிங்கிறது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை வச்சு ஒரு குட் கம்பெனிங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா நீங்க நெட்ல போட்டாலே சொல்லிடுவாங்க 20% மேல இருந்தா அந்த கம்பெனி வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 20% மேல இருந்தா அது ஒரு குட் கம்பெனி அப்படின்னு நம்மளோட கூகுளே சொல்லும். ஸோ சேம் தான். ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் சரி ஆர்ஓசியும் சரி ரெண்டுமே 20க்கு மேல இருந்தா அதுல அந்த ஸ்டாக் வந்து பயங்கர கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட்டபிலிட்டியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 15க்கு மேல இருந்தா என்னோட இது படி வந்து 20க்கு மேல இருந்தா ஒரு பெஸ்ட் ஸ்டாக், 15க்கு மேல இருந்தா கன்சிடர் பண்ணுவேன். குட் 12க்கு மேல இருந்தா கன்சிடர் பண்ணுவேன். 12க்கு கீழே இருக்குன்னா அது நம்மளோட ஓன் ரிஸ்க். ஓகேங்களா. ஸோ இதுவும் சொல்றேன் எஜுகேஷன் பர்பஸ் தான். இது வந்து எல்லாமே நான் அனாலிசிஸ் பண்ணி இந்த பேராமீட்டருக்கு மேல இருந்தா இந்த ஸ்டாக் வந்து குட்டுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி என்னோட பேராமீட்டர்ல வச்சிருக்கேன். ஸோ உங்களோட ஒவ்வொருத்தவங்களோட ஃபினான்ஷியல் இதை பொறுத்து மாறும். ஸோ பட் ஆனா என்னோடதுல 12க்கு மேல இருந்தா ஒரு கன்சிடர் பண்ணலாங்கிறத ஐடியால வச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ 12க்கு கீழே இருந்தா கன்சிடர் பண்ண வேணாங்கிறது இல்லை, பட் ஆனால் அதுல ரிஸ்க் இருக்கு ரொம்ப. அதுக்கடுத்து வந்து இது ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் இபிஎஸ், செகண்ட் பிரைஸ் டு ஏர்னிங், தேர்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ஃபோர்த் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், ஃபிஃப்த் வந்து டெப்ட் ஈக்விட்டி. டெப்ட் ஈக்விட்டிங்கிறது தான் அந்த கம்பெனி எவ்வளோ டெப்ட் இருக்குங்கிறத டினோட் பண்ணுறது. அந்த கம்பெனிக்கு எந்த அளவுக்கு டெப்ட் இருக்குங்கிறத இந்த பேராமீட்டர் வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துஸ்தானுக்கு வந்து டெப்ட்ங்கிறது இல்லவே இல்லை, 0 இருக்கு. ஸோ அதாவது டெப்ட் ஃப்ரீ கம்பெனி இந்த கம்பெனி. பட் ஆனால் இதுக்கு வந்து முன்னாடி டெப்ட் இருந்திருக்கு. ஸோ அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ டெப்ட் எவ்வளோ இருந்திருக்குங்கிறது ஓகே. ஸோ இனிஷியலாக வந்து 2013 இந்த கம்பெனி உள்ளுக்கு வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து அப்போ வந்து 5 crores வந்து அவங்களுக்கு டெப்ட் இருந்திருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2020 5,927 கோடி வந்து இவங்களுக்கு கடன் இருந்திருக்கு. அடுத்து வந்து அது அப்படியே குறைச்சிருக்காங்க, எல்லாத்தையுமே கடன் அடைச்சிருக்காங்க. சம்திங் அவங்களோட கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்காண்டி கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனி டெவலப் ஆகி அதுலேருந்து வர ப்ராஃபிட்டை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட டெப்ட்டை அடைச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயரே வந்து பார்த்தீங்கன்னா 53 மாதிரி இருக்கு. ஸோ 49, 51. ஸோ இப்போ 0ல இருக்கு. அந்த கம்பெனியோட டெப்ட் வந்து கரண்ட் 2024ல 0வா இருக்கு. ஸோ அதனால தான் இங்கே டெப்ட் ஈக்விட்டி வந்து 0வா இருக்கு. ஸோ சப்போஸ் எதுனாச்சும் கடன் இருக்குன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. டெப்ட் டிவைட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நினைக்கிறேன். ஸோ அந்த அந்த ஃபார்முலா இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலா பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு ஆனால் இந்த டீட்டெயிலாக ஃபார்முலாலாம் இதுக்கு போக தேவையில்லை. ஸோ தெளிவாக இதில் வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனத்துக்கு வந்து கடன் இல்லைங்கிறப்ப நம்மளுக்கு வந்து நம்ம அதில் முதலீடு பண்ணோம்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அதிக கடன் வாங்கின கம்பெனியில் போய் போட்டோம்னா இன்கேஸ் அவங்களால அந்த கடனை அடைக்க முடியல அப்படின்னா அந்த கம்பெனி வந்து திவால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் கடனை வந்து மெயினாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற கம்பெனிஸ் வந்து கடனை வந்து அடைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கடனை அடைச்சாதான் நிறையா முதலீட்டாளர்கள் வந்து அவங்களோட கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்குவாங்க. ஸோ அவங்க வந்து
மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கடனை அடைக்க தான் முயற்சி பண்ணுவாங்க. இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். நான் வந்து இந்த கடனை தான் பார்ப்பேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். கடன் இருக்கா இல்லையாங்கிறத நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அதே மாதிரி இந்த ஸ்க்ரீனர்லேயே வந்து கீழே வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதுலேயே வந்து போட்டிருப்பாங்க கடன் இருக்கா இல்லையாங்கிறத வந்து ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பேசிக்காக ஒரு ஸ்டாக் ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிறப்ப அந்த நிறுவனத்துக்கு வந்து கடன் இல்லைங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து தெரிகிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு 100 வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 100 வாங்கிட்டு நான் எவ்ரி 3 months வந்து நான் ரிவ்யூ பண்ணுறப்ப அந்த கம்பெனிக்கு வந்து மறுபடியும் கடன் ஆட் ஆச்சுன்னா என்னோட ஸ்டாக் வந்து ரிஸ்கில் போகுது, நான் விற்கிறதுக்கு வந்து மேபி அது ஒரு இண்டிகேட்டராக கூட இருக்கலாம். ஸோ அந்த கம்பெனி வந்து ஏதோ பிரச்சனையில் அவங்க அதிகமாக கடன் வாங்குறாங்க, பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண வாங்கலாம், இல்லை நஷ்டத்தில் போகிறனால அவங்க கடன் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு வந்து இந்த டெப்ட் டு ஈக்விட்டி வந்து ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். ஸோ இதே மாதிரி இந்த டெப்ட் ஈக்விட்டி வந்து 2க்கு கீழே இருந்தா வாங்கலாம். ஸோ 2க்கு மேல இருக்குன்னா அந்த கம்பெனி வந்து அதிகமான கடன் வாங்கியிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 2க்கு கீழே இருக்குன்னா ரிஸ்க் கம்மி, 2க்கு மேல இருக்குன்னா ரிஸ்க் அதிகம். நம்ம வாங்குறப்ப இது ஒரு தடவை ஒரு இம்பார்ட்டன்டான பேராமீட்டர் டெப்ட் ஈக்விட்டினா. ஸோ இந்த இபிஎஸ், டெப்ட் ஈக்விட்டி, ROE, ROCE, PE ரேஷியோ, இது பூராமே இம்பார்ட்டன்டான பேராமீட்டர். ஸோ இதை நம்ம செக் பண்றப்ப 2க்கு கீழே இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ இபிஎஸ்ல அட்லீஸ்ட் நெகட்டிவா இருக்கக்கூடாது, ஜீரோவா இருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் 5 rupeesனாச்சும் அதுல இருந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கணும். ஸோ இல்லைன்னா நம்ம அதுக்கு ரிஸ்கானது. பி ரேஷியோ அதே மாதிரி ரொம்ப அதிகமாகவும் இருந்துடக்கூடாது, குறைவாகவும் இருந்துடக்கூடாது. ஸோ அதாவது குறைவா இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப அதிகமா இருந்துடக்கூடாது. அதிகமா இருக்குன்னா அது ரிஸ்க் அதிகம். சப்போஸ் அந்த செக்டார் கீழே விழுகுதுன்னா அந்த ஸ்டாக்கு பயங்கர அடி விழுந்து கீழே விழுகும். ஸோ அப்போ வந்து நம்மளோட எவ்வளவுக்கு வாங்கியிருக்குங்கிறத பொறுத்து நம்மளோட லாசஸ் அதிகமாகும். ஸோ அதனால இந்த 5 பேராமீட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து இருக்க பேராமீட்டர்ஸ் என்னென்ன பார்க்குறோம்னா புக் வேல்யூ. ஸோ புக் வேல்யூங்கிறது என்னன்னா, ஸோ சப்போஸ் ஒரு கம்பெனி, நீங்க ஒரு கம்பெனியில நான் இன்வெஸ்ட் பண்றேன். ஸோ இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் இன்வெஸ்ட் பண்றேன். ஸோ இந்த கம்பெனி வந்து என்ன நடக்குதுன்னா, ஸோ சப்போஸ் இந்த கம்பெனி வந்து நான் இன்வெஸ்ட் பண்றேன், ஒரு 5000 ரூபாய் போட்டு வாங்கியிருக்கேன், இந்த ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கேன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த கம்பெனியால கடனை அடைக்க முடியாம இந்த கம்பெனி வந்து திவால் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல இவங்களோட ஸ்டாட்டிக் அசட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த கம்பெனிக்குன்னு பில்டிங் இருக்கும், அசட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இது பூராமே இங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸ் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அதை பூரா செல் பண்ணி அதுல இருந்து வர்ற ஒரு அமௌண்ட்டை கடனை ஃபுல்லையும் அடைச்சிட்டு ஒரு ஷேருக்கு எவ்வளவு கொடுக்க முடியுங்கிறது தான் புக் வேல்யூ. ஸோ அதாவது இந்த கம்பெனி திவால் ஆகுதுன்னா 5000 ரூபாய் நான் போட்டு வாங்கியிருக்கேன்னா, இந்த கம்பெனி திவால் ஆகுது அப்படிங்கிறப்ப எனக்கு 434 ரூபாய் இந்த ஷேர்ல இருந்து வரும். ஸோ அது வந்து அட்லீஸ்ட் 3 months மேல நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டாக் வந்து இதுல இருந்து தூக்கிடுவாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து வெளியே போயிடும். ஸோ வெளியே போயிட்டு ஒரு 3 months செபியோட ரூல் படி வந்து அவங்களோட ஸ்டாக் அப்புறமே செபி அவங்களோட அசெட்ஸை ஃபுல்லுமே செபி வந்து டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. டேக் ஓவர் பண்ணிட்டு அதை செல் பண்ணிட்டு அதுல வர்ற அமௌண்ட்டை கடனை ஃபுல்லா அடைச்சிட்டு ஒவ்வொரு ஷேருக்கு பிரிச்சு கொடுத்தோம்னா 434 ரூபாய் கொடுக்க முடியும். இந்த HAL திவால் ஆகுதுன்னா ஒரு ஷேருக்கு நம்ம 434 ரூபா ஆக முடியும். பட் ஆனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 5552 ரூபா. ஸோ இந்த புக் வேல்யூங்கிறது பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் மார்க்கெட் லீடர்லாம் வந்து இந்த HAL வெளியே போறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ ஏன்னா இந்த மார்க்கெட் லீடர் 95% வந்து இந்தியாவில இருந்து வெப்பன்ஸ் எக்ஸ்போர்ட்டும் சரி, இந்தியாக்கான கவர்மெண்ட்டுக்கான வெப்பன்ஸும் இவங்க தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப வெளியே போறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ ஆனால் புக் வேல்யூங்கிறது அதனாலதான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் 5 பேராமீட்டர்ஸ் மேண்டேட்டரி. புக் வேல்யூ ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து 5000 ரூபாய் இருக்கு, இது 1 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம வாங்குறதுக்கு யோசிக்கணும். புக் வேல்யூ 1 ரூபாய் இருக்கு அப்பனா கடன் வந்து பயங்கரமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ புக் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்குன்னா கடன் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஷேர் வந்து 434 ரூபாய் தருவாங்க. ஏன்னா இந்த ஷேர் வந்து இனிஷியலா வர்றப்ப ஒரு ரேட் இருந்திருக்கும்ல, அதை பொறுத்து தான் இந்த புக் வேல்யூ இருந்திருக்கும் அப்பைக்கு. ஸோ அடுத்து வந்து கடன் வாங்குறது, அவங்க அசட் இன்க்ரீஸ் பண்றது, அதை பொறுத்து இந்த புக் வேல்யூ வந்து இயர் ஆன் இயர் வந்து மாறும். ஸோ அது குவார்டர் ஆன் குவார்டர் மாறும். ஸோ பேஸ்ட் ஆன் அவங்க எவ்ரி 3 month 4 month 3 months ஒன்ஸ் வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிசல்ட்ல பொறுத்து வந்து இந்த புக் வேல்யூ ஒரு சில ஸ்டாட்டிக் பேராமீட்டர்ஸ்லாம் மாறும். ஸோ இபிஎஸ் மாறும், புக் வேல்யூ மாறும். ஸோ அதுக்கடுத்து ப்ரைஸ் டு ஏர்னிங்லாம் டெய்லி பேசிக்ஸ்லேயே மாறும். ஸோ ஏன்னா ப்ரைஸ் டு ஏர்னிங் வந்து கரண்ட் ப்ரைஸ் ஸ்லாஷ் டிவைடட் பை இபிஎஸ். ஸோ அதனால டெய்லி மாறும். ஸோ இந்த 5 பேராமீட்டர் இம்பார்ட்டன்ட். அடுத்து டிவைடண்ட் ஈல்டுங்கிறது ஒன்று இருக்கு. டிவைடண்ட் ஈல்டுங்கிறது ஒரு இப்போ இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா
ஒரு ஒரு அமௌண்ட்டை ஒரு 1 இயருக்கு ஒன்ஸ் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து நான் வச்சிருக்கேன். ஏன்னா இவங்க வந்து இந்த கம்பெனியை டெவலப் பண்றதுக்கு நம்மள்ட்ட தான் அமௌண்ட் வாங்கியிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ இப்போ நம்மள்ட்ட வாங்கி அந்த அமௌண்ட்டை வச்சுதான் இந்த கம்பெனியை டெவலப் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட இந்த இன்வெஸ்டர்னால தான் நான் வளர்ந்தேன், அதனால ஒரு அமௌண்ட், சின்ன அமௌண்ட் தான் இருக்கும். ஸோ ஒரு 10 ரூபாயோ 15 ரூபாயோ அப்படின்னு ஒரு ஷேருக்கு நம்மளுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா வந்துடும். இஸ்மாயில் கரெக்ட் தானே? ஸோ அதாவது இதுவும் ஃபேஸ் வேல்யூ. நான் இங்கே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டிவிடெண்டுங்கிறது வந்து இப்போ நம்ம வந்து ஷேர் ஹோல்டராக இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷேர் ஒரு 100 ஷேர் நான் வாங்கியிருக்கேன்னா, இந்த கம்பெனி வந்து ஆனுவலாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நிறையா ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா கம்பெனியோட போர்ட் ஆஃப் மீட்டிங்கில் வந்து டிசைட் பண்ணுவாங்க இந்த வருஷத்துக்கு எவ்வளோ வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து நம்ம டிவிடெண்ட் கொடுக்கலான்ட்டு. அந்த டிவிடெண்ட் கொடுக்குற ஈல்டு வந்து 0.63% இருக்குது. ஸோ அந்த பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணி நீங்கள் 100 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 100 × 0.63% ஆஃப் அந்த என்ன வேல்யூ அவங்க டிசைட் பண்ணாங்களோ அந்த வேல்யூ வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வர வச்சுருவாங்க. ஸோ இதில் வந்து வரவு வைக்கிறப்பவே டிடிஎஸும் பிடிச்சிக்கிடுவாங்க, அதாவது டேக்ஸ் பிடிச்சிப்பாங்க. சில பேர் வந்து நான் பார்த்த வரைக்கும் இந்த டிவிடெண்டை பேஸ் பண்ணி மட்டுமே சில பேர் ஸ்டாக் வாங்குவாங்க. அது எதுக்குன்னா அவங்களுக்கு வந்து அது லாங் டேர்மாக இருக்கும், அதே மாதிரி வருஷம் ஒரு ரிட்டர்ன் வர்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்தியன் கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல, அது வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வரும், அவங்க வந்து ரெகுலராக டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு வருஷத்துக்கு ஒரு 3 லட்சம் வரணும் அப்படின்னா ஒரு 20-25 லேக்ஸ் அந்த ஷேரை வாங்கி வச்சுருந்தோன்னா வருஷத்துக்கு 3 lakhs வந்து டிவிடெண்டில் மட்டுமே வரும். சில பேர் வந்து அதை பேஸ் பண்ணியே குழந்தைங்களோட காலேஜ் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ டிவிடெண்டுங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. அதை பேஸ் பண்ணி சில பேர் வந்து அதை ஒரு ஃபிக்ஸ்டு இன்கமாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்களோட போட்ட காசு அப்படியே இருக்கும், ஸ்டாக்கும் வளர்ந்துக்கிட்டே வரும். அதே மாதிரி வருஷம் ஒரு அமௌண்ட் வந்து வர்ற லாபத்தில் கம்பெனி பிரித்து கொடுக்குறதுனால அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ளஸ் கேஷாக வந்து வருஷம் வந்துட்டு இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல பெனிஃபிட்டு. சில பேர் இதை மட்டும் பேஸ் பண்ணி ஸ்டாக் வாங்குவாங்க. பட் இதுதான் நம்ம கன்சிடர் பண்ணணும்னு இல்லை. பட் இது ஒன் ஆஃப் த உங்களுக்கு வந்து இயர்லி ஒரு அமௌண்ட் வந்து அதுலேருந்து வந்துக்கிட்டு இருக்குன்னா டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்காக செலக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த 5 parameter இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கடுத்து இந்த 2 parameter வந்து நம்ம பேசிக்காக செக் பண்ணுவோம். ஸோ ஸ்டாக் வாங்குறப்ப இது வந்து என்னன்னா பெராமீட்டர் அனாலிசிஸ்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல 3 கேட்டகரி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பெராமீட்டர் அனாலிசிஸ்ல இந்த இது கவர் பண்ணுவோம். ஸோ செகண்ட் கேட்டகரி வந்து என்னன்னா ஷேர் ஹோல்டிங் அனாலிசிஸ்னா என்னன்னா, ஸோ இப்போ 4 பேராமீட்டர்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகும். ஒன்று வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங், எஃப்ஐஐ, டிஐஐ, அடுத்து பப்ளிக் ஹோல்டிங்க்கு கீழே தான் நம்ம இன்வெஸ்டர்ஸ்லாம் உள்ளுக்கு வருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மொத்தமாக வந்து ஒரு இந்த இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் வந்து மொத்தமாக 1000 ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 71% ஷேரை அவங்களோட கம்பெனிஸோட சிஇஓ, அதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அதாவது என்னன்னா அந்த கம்பெனியோட நம்பிக்கையான ஆட்கள் ஃபுல்லுமே வச்சிருப்பாங்க அந்த 71% ஷேரை. ஸோ அப்படிங்கிறப்ப 71%ங்கிறது 1000 ஷேர் இருக்கு டோட்டலா. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எக்கச்சக்கமான ஷேர் இருக்கும். பட் ஆனால் 1000 ஷேர் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா 7100 ஷேர் வந்து 710 ஷேர் வந்து அந்த ஷேர்ல வந்து 710 ஷேர் வந்து அவங்களே வச்சிருப்பாங்க, இந்த கம்பெனியை உங்களுக்கு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுல எஃப்ஐஏங்கிறது என்னன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபாரின்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ற எல்லா இது வந்து ஷேர் வாங்குறப்ப இது வந்து ஒரு முக்கியமான பராமீட்டரா இது பார்ப்போம். ஸோ ஏன்னா ஃபாரின்ல இருந்து ஒரு ஷேருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஷேர் வந்து கன்சிஸ்டண்டா அந்த ஷேர் வந்து ஃபாரினர்ஸ் செலக்ட் பண்றாங்கனாலே ஷேர் வந்து ஒரு நல்ல ஷேர்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்சுவலா வந்து என்னன்னா ஃபாரினர்ஸ் இன்வெஸ்ட்மெண்டே பண்ணலைன்னா இந்த ஷேரை கன்சிடர் பண்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமான ரிஸ்க் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 12% வந்து ஃபாரினர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா வந்து 3% ஒரு சில ஷேர் வந்து 3% ஃபாரினர்ஸ் இன்வெஸ்ட் பண்றதே ரொம்ப கஷ்டமானது. பட் ஆனால் 12% ஆஃப் ஃபாரினர்ஸ் பீப்புள்ஸ் வந்து இந்த ஸ்டாக் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா 71-12 போயிடுச்சு. அதுக்கடுத்து 9ங்கிறது என்னன்னா டிஏங்கிறது என்னன்னா இங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வருவாங்க. அது உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் டொமஸ்டிக்ல இருக்க இன்ஸ்டிடியூஷனும் இதுல வந்து 9.58% வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பப்ளிக் ஹோல்டிங்கிறது நம்ம இன்வெஸ்டர்ஸ், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அடுத்து வந்து சின்ன சின்ன குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் எல்லா பேரும் இந்த பப்ளிக் ஹோல்டிங் கீழே வருவாங்க. ஸோ ரொம்ப கம்மியான ஷேர் தான் பப்ளிக் ஹோல்டிங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்காங்க, அதாவது
மொத்தம் 71னா 29% ஷேரை கொடுத்துருக்காங்க. அதுல எஃப்ஐயும் டிஐயுமே அதிகமா எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு போக மீதி வந்து 6.36% வந்து பப்ளிக் ஹோல்டிங் வச்சு. இதுல நான் பாக்குற பாராமீட்டர் வந்து என்னோட அனலிசிஸ் படி ஒரு ப்ரொமோட்டர் வந்து 75%க்கு மேல இருந்தாங்கன்னா அந்த ஷேரோட பிரைஸை அவங்க வந்து மூவ் பண்ணலாம், மேலேயும் கொண்டு போகலாம், கீழேயும் கொண்டு போகலாம். ஸோ அதனால கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் 25%க்கு மேல இருக்கணும். ஸோ அதே 25%க்கு ஒரு ஷேரோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 25%க்கு கீழே இருக்குன்னா அந்த ஷேர் எப்ப இருந்தோ என்னோட ஸ்டாக் மார்க்கெட்டை வெளியே போகலாம், இல்ல அந்த கம்பெனி திவாலாகி வெளியே போகலாம். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கு. ஸோ 25%க்கு மேல கீழே இருக்குன்னா அது நம்மளோட ஹை ரிஸ்க் அந்த ஸ்டாக் வாங்குறது. அதனால ப்ரொமோட்டர் எப்பயுமே 25க்கு மேல, அதாவது நான் பாக்குறது 40 to 60 இருந்தா பெட்டர்னு நான் நினைப்பேன். 25ல இருந்து 40க்குள்ள இருந்தா கன்சிடர் பண்றதுக்கு ஓகே. 60ல இருந்து 75 உள்ள இருந்தா கன்சிடர் பண்றதுக்கு ஓகே. ஸோ பட் ஆனா 25 கீழே இருந்தா ரிஸ்க் அதிகம், 75க்கு மேல இருந்தா ரிஸ்க் அதிகம். ஸோ அது மாதிரி நான் கிரைட்டேரியா வச்சிருப்பேன். ஸோ அதுக்கடுத்து வந்து எஃப்ஐஐ ஹோல்டிங் வந்து அட்லீஸ்ட் எதுனாச்சும் ஒரு எஃப்ஐஐ வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3% எஃப்ஐஐ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஸ்டாக். அதே மாதிரி டிஐஏயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 3% எடுத்திருந்தாங்கன்னா அது ஒரு நல்ல ஸ்டாக். பப்ளிக் ஹோல்டிங் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் பப்ளிக் ஹோல்டிங் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கலாம். ஸோ பட் ஆனா இந்த 3 பேராமீட்டர், அதாவது என்னன்னா இந்த ஷேர் ஹோல்டர் அனாலிசிஸ்ல இந்த 3 பேராமீட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ பேராமீட்டர் அனாலிசிஸ்ல 25ல இருந்து 40க்குள்ள இருந்தா அதை கன்சிடர் பண்ணலாம், 40ல இருந்து 60க்குள்ள இருந்தா குட்னு வச்சுக்கலாம். ஸோ 60ல இருந்து 75க்குள்ள இருந்தா கன்சிடர் பண்ணலாம். 75க்கு மேல இருந்தாலும் ரிஸ்க், 25க்கு கீழே இருந்தாலும் அந்த ஸ்டாக் வெளியே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எஃப்ஐல 3%க்கு மேல இருந்தா குட்டு. ஸோ ஆனா ஜஸ்ட் எதுனாச்சும் ஒரு வேல்யூ, ஜீரோன்னு இல்லாம ஒரு வேல்யூ இருந்தாலே ஓகேங்கிறது, அதாவது கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனா 3க்கு மேல இருந்தா ஒரு நல்ல ஸ்டாக்னு சொல்லலாம். அதே மாதிரி இதுவும் 3க்கு மேல இருந்தா நல்ல ஸ்டாக். ஜீரோன்னு இருந்தா அதை கன்சிடர் பண்றதுக்கு நம்மளுக்கு ரிஸ்க் அதிகமான ஸ்டாக். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஷேர் ஹோல்டர் அனாலிசிஸ்ல இந்த 3 பேராமீட்டர்ஸ் மட்டும். ஸோ நெக்ஸ்ட் தான் வந்து தேர்ட் அனாலிசிஸ் வந்து இயர்லி பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸ் அண்ட் ப்ராஃபிட் அனாலிசிஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அனந்த், எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. நீங்க அந்த டெப்ட் டு ஈக்விட்டி சொன்னீங்க இல்லையா? இப்போ டெப்ட் டு ஈக்விட்டி 0 இருக்கும்போது அந்த கம்பெனிக்கு ஒரு லயபிலிட்டிஸ் கூட இல்லைன்ற மீனிங் தானே? அப்புறம் ஏன் புக் வேல்யூ வந்து 434 இருக்கு? இது வந்து இனிஷியலா வந்து இவங்க செட் பண்ண வேல்யூ. அதை நான் இன்னும் கிளியர் பண்ணி அதோட ஃபார்முலா எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து 0 இருக்கு. ஸோ அதனால வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதே வரணும்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ அதாவது என்னன்னா, பிரிச்சு இந்த கம்பெனி திவால் ஆகுதுன்னா பிரிச்சு கொடுக்குறப்ப நம்மளுக்கு 34க்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை நான் என்னன்னா என்ன ஃபார்முலா கீழே இதை பிரிக்கிறாங்கிறது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலால வந்து அந்த வேல்யூலாம் கரெக்டா எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும். ஸோ ஒரு வேல்யூ கிடைக்கும், அந்த வேல்யூ தான் இது. ஸோ நான் அந்த ஃபார்முலா மட்டும் என்ன செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் செஷன்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. அதுக்கப்புறம் இன்னொன்னு அந்த இபிஎஸ் சொன்னீங்க இல்லையா? அதுல வந்து அவங்க நெட் ப்ராஃபிட்ல டிவிடெண்ட் ஈல்ட் மைனஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிடுவாங்க. அது எல்லாமே மைனஸ் ஆகும். நெட் ப்ராஃபிட்ல இருந்து டிவிடெண்டும் நம்மளுக்கு கொடுக்கறது தான். இப்போ வந்து நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்னா சேலரி கொடுக்கறது, கரண்ட் பில் கட்டுறது, வாடகை கொடுக்கறது எல்லாமே போக தான் நெட் ப்ராஃபிட். ஸோ அந்த நெட் ப்ராஃபிட்டே என்னன்னா ப்ராஃபிட் இல்லை, நெட் ப்ராஃபிட். எல்லாமே போக எனக்கு மீதி இருக்க அமௌண்ட். ஸோ நான் என் கம்பெனிக்காண்டி என்னென்ன ஆட்கள் வச்சிருக்கணும், செக்யூரிட்டி எல்லாத்துக்கும் அமௌண்ட் போக மீதி இருக்க அமௌண்ட் தான் நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட்ல அதுவும் டிவிடெண்டும் அதுல தான் வந்துடும். ஸோ அந்த ஃபார்முலா வந்து 2 விதமா போட்டிருப்பாங்க. இபிஎஸ்க்கு வந்து இங்க நான் வச்சிருக்க ஃபார்முலாவும் போட்டிருப்பாங்க, நெட் ப்ராஃபிட்டும் போட்டிருப்பாங்க. ஸோ இல்லாட்டி ப்ராஃபிட் மைனஸ் டிவிடெண்ட் ஈல்டு, அதுக்கடுத்து மைனஸ் போட்டு. ஸோ ஒரு சில ஃபார்முலாஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட் மைனஸ் டிவிடெண்ட் ஈல்ட் மைனஸ் அந்த, அதாவது நம்ம இந்த கம்பெனிக்காண்டி செலவு பண்றோம்ல, ஸோ அதாவது கரண்ட் பில் கட்டுறது, ரெண்ட் கட்டுறது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு வர்றது தான் அந்த நெட் ப்ராஃபிட். ஸோ அதனால வந்து அதுக்கு நெட் ப்ராஃபிட் வர்றப்ப வந்து நம்ம டிவிடெண்டையும் கழிச்சுட்டு, அதாவது நான் அந்த கம்பெனில இருந்து என்னென்ன செலவு போக மீதி வர்ற ப்ராஃபிட், அதுதான் வந்து இந்த நெட் ப்ராஃபிட். ஸோ அதை டிவைட் பண்ணி ஷேர் ஹோல்டருக்கு டிவைட் பண்றப்ப நம்மளுக்கு ஒரு வேல்யூ வர்றது தான் இபிஎஸ். ஓகே ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தேர்டு, நான் அதான் சொன்னேன் 3 கேட்டகரியா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் அனாலிசிஸ், செகண்ட் வந்து ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டர் அனாலிசிஸ், தேர்ட் வந்து பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸ். பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம இதுல பாத்துக்கிறேன் இயர்லி அனாலிசிஸ், குவார்டர்லி, இயர்லி. ஸோ இயர்லியில நான் என்னென்ன பேராமீட்டர் பாக்குறேன்னா சேல்ஸ் பாக்குறேன்,
ஓப்பன் ஆப்ரேட்டிங் பேராமீட்டர் பார்க்குறேன், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அண்ட் ரெண்டுல எதனாச்சும் ஒன்று பார்த்துக்கலாம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம், இல்லாட்டி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து நெட் ப்ராஃபிட். இந்த 3 பேராமீட்டர்ஸ் வந்து நான் பார்க்குறேன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சேல்ஸ் வந்து கன்சிஸ்டண்டா உங்களுக்கு கூடி இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்துக்கலாம், லாஸ்ட் 3 to 4 இயர்ஸ் பார்க்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு கொரோனா இடையில இருக்கு. ஸோ அதனால அந்த இடத்துல வந்து இந்த டிஃபென்ஸ் செக்டார்னால இது வந்து ரொம்ப அடி வாங்கல. அதர் செக்டார்ஸோட இது பூராமே சேல்ஸ் பூராமே அடி வாங்கியிருக்கும். ஸோ அந்த 3 இயர்ஸ்க்கு மேல கன்சிடர் பண்றப்ப இந்த இடத்துல இந்த 2020 வந்து ஒரு பெரிய டிராப் ஆகி மேல வந்து. ஸோ ஏன்னா அந்த இடத்துல கொரோனா பீரியட்ஸ் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தேன். ஸோ 3 இயர்ஸ் இல்லாட்டி 4 இயர்ஸ் பார்க்கலாம். ஏன்னா 2023 21 இருந்து பார்க்கலாம், 21 22 23 24. ஸோ சேல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டண்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அதாவது ஒரு 5% to 10% சேல்ஸ் அடி வாங்கிட்டு இன்க்ரீஸ் ஆகுறது ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் இப்போ 22,882 கோடி இருக்கு. ஸோ அது 10,000 கோடி அங்கே வந்துருந்துச்சுன்னா அந்த கம்பெனி வந்து கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் தரல, ஏதோ ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு அந்த கம்பெனிக்கு அர்த்தம். ஸோ ஒரு 5% அப்ல டவுன்ல போறது ப்ராப்ளம் இல்லை, 5 to 10%. ஆனால் ரொம்ப அதிகமான பர்சன்டேஜ் வந்து டவுன்ல போகக்கூடாது. ஸோ அதாவது சேல்ஸ், அவங்களோட சேல்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 22,000 கோடி 22,882 கோடி வந்து 2021 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து 24,000, 26,000, இப்போ 30,000. ஸோ கன்சிஸ்டண்டா மேலே போயிட்டே இருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்க்கலாம், இல்லாட்டி ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் எதனாச்சும் சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 5,341 இருந்திருக்கு, 5,420 ஆயிருக்கு. அதாவது இது பூராமே ப்ராஃபிட். ஸோ அவங்களுக்கு அதுல இருந்து வந்திருக்க வருமானம். ஸோ இதுல வந்து கன்சிஸ்டண்டா அப்ல போயிட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 100 கோடி ரூபா மேல போயிருக்கு. ஸோ 80 கோடி ரூபா மேல போயிருக்கு. அடுத்தலாம் பாத்தீங்கன்னா 1000 கோடி, அதாவது ஆமா 1,200 கோடி மேல போயிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 3000 கோடி பக்கமா போயிருக்கு. ஸோ அதனால இந்த கம்பெனி வந்து கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட்டபிளா இருக்கு, சேல்ஸும் கன்சிஸ்டண்டா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குறப்ப சேல்ஸ் கன்சிஸ்டண்டா இன்க்ரீஸ் ஆகணும். சப்போஸ் டவுன்ல இருக்க ஸ்டாக் வாங்குறீங்க, டவுன் ஆகிட்டே இருந்து வாங்குறீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் எப்பனாச்சும் ஒரு டைம் மேல போயிட்டு இருக்கலாம், எப்பனாச்சும் ஒரு தடவை கீழே வந்துட்டே இருக்கும். ஸோ ஏன்னா அவங்களோட சேல்ஸ் ப்ராஃபிட்டை பொறுத்து தான் அந்த கம்பெனி மேல போகுதா, அதை பொறுத்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் மேல போகும். ஸோ இந்த சேல்ஸ் ப்ராஃபிட்டை பொறுத்து தான் நம்மளோட அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் மேல போகும். ஸோ இப்போ 100 ரூபா போட்டிருக்கோம்னா அது மேல போகணும்னா அந்த கம்பெனியோட சேல்ஸ் நல்லா இருக்கணும், ப்ராஃபிட் எடுக்கணும், நெட் ப்ராஃபிட் அதிகமா இருக்கணும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். கன்சிஸ்டண்டா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளோட ஷேர் பிரைஸ் 100 ரூபா இருக்குது, 200 ரூபாயா மாறலாம், 5000 ரூபாயா மாறலாம், என்ன மாறுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம இந்த 3 பேராமீட்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் பார்த்துட்டு இருக்கேன். சேல்ஸ், நெட் ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 3,239 கோடி இருந்திருக்கு, அடுத்து 5,000 கோடியா இருக்கு, 5,881 கோடியா இருக்கு, 7,595 கோடியா இருக்கு. ஸோ இது வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இந்த 3 பேராமீட்டர் வந்து நான் இம்பார்ட்டன்டான நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகேங்களா. சப்போஸ் நான் ஃபியூச்சர்ல ஏதாச்சும் பேராமீட்டர் ஆட் பண்றேன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அதர் இன்கம் இருக்கு, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஸோ நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஃபியூச்சர்ல இப்போ நான் பார்க்குற பேராமீட்டர்ஸ்ல எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன்னா நான் உங்களுக்கு 66 கோடி வந்து ஃபிக்ஸ் அசெட்ஸ்ல வந்து அவங்க இருக்கு, உங்களுக்கு ஃபிக்ஸ் அசெட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இங்க 905 கோடி தான் கடன் இருந்திருக்கு. அடுத்த இயர் பாத்தீங்கன்னா ஒரு 3,500 கோடிக்கு பக்கமா வந்து 3,000 கோடிக்கு மேல வந்து கடன் வாங்கியிருக்காங்க எக்ஸ்ட்ரா. 905 கோடியில இருந்து 3,000 கோடிக்கு மேல கடன் வாங்கியிருக்கனால 4,157 கோடி ஆயிருக்கு. பட் ஆனா அவங்க பெருசா வந்து ஃபிக்ஸ் அசெட்ஸ் எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணல. ஓகேங்களா. அடுத்த இயர் பாத்தீங்கன்னாலும் கூடி இருக்கு. பட் ஆனா அவங்க ஃபிக்ஸ் அசெட்ஸ் பெருசா இன்க்ரீஸ் பண்ணல, பட் ஆனா டவுன் தான் ஆயிருக்கு. ஸோ 5ல இருந்து 4 ஆயிருக்கு, 4ல இருந்து 3 ஆயிருக்கு, 351 ஆயிருக்கு. பட் ஆனா அடுத்த இயர் வந்த ப்ராஃபிட் அதை வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா பயங்கரமா கடன் அடிச்சுட்டு ஃபுல்லுமே குறைச்சிட்டு அடுத்தடுத்து குறைச்சு 0வா மாத்திட்டாங்க. ஸோ அதனால வந்து ஒரு சில கம்பெனிஸ் வந்து இந்த கம்பெனி வந்து டிஃபென்ஸ் செக்டார்ல இருக்கனால அவங்க வந்து அவங்க வாங்கின கடனை வச்சு அவங்க எந்த மிஷினரிஸுமே வாங்கல, பெருசா டெவலப்மெண்ட் பண்ணல. ஓகேங்களா. பட் ஆனா இங்க இந்த இடத்துல ஒண்ணு பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணதுல பிளான்ட் மிஷினரிஸ்ல வந்து 1,765 கோடியில இருந்து 2,037 கோடியா மாத்திருக்காங்க. ஏதோ ஒரு இதுல வித்துட்டு இதை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. சோ இது மாதிரி வந்து நம்ம இந்த 2 பேராமீட்டர்ல ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வந்து அவங்க எவ்வளவு ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வச்சிருக்காங்க, சோ பாரோவிங் எவ்வளவு வச்சிருக்காங்கிறது இம்பார்ட்டன்ட். சோ பாரோவிங் வச்சிருக்கிறது ப்ராப்ளம் இல்ல, அது வாங்குறாங்கிறது ப்ராப்ளம் இல்ல. ஒரு இயர்ல இருந்து இன்னொரு இயருக்கு பாரோவிங் வாங்குறாங்கன்னா அதை வச்சு இந்த டிஃபென்ஸ் செக்டார்னால நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை, மிஷினரிஸ் அவங்க வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. சோ இப்ப வந்து ஒரு பவர் செக்டாரோ வேற ஏதாச்சும் ஒரு செக்டார்ல கடன் அதிகமா வாங்குறாங்கன்னா அதை நம்ம ஃபிக்ஸ் அசெட்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இது என்ன டெவலப் பண்ணிருக்காங்க, அந்த கடனை வாங்கி என்ன டெவலப் பண்ணிருக்காங்க. சோ ஒண்ணுமே
டெவலப் பண்ணலைன்னா நம்மளுக்கு ரிஸ்க். ஏன்னா எதனாச்சும் டெவலப் பண்ணிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நிறைய ப்ராஃபிட் வரும். இந்த இயர் 100 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்குன்னா அவங்க 200 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்கன்னா அது மூலமா நிறைய மிஷினரிஸ் ஆட் பண்ணிருக்காங்க, மிஷின்ஸ் நிறைய ஆட் பண்ணிருக்காங்கன்னா போன இயர் 100 கோடி ரூபாய் வந்தது, இந்த இயர் வந்து அது கூடும் 150 கோடியா மாறும். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை நம்மளுக்கு. ஆனா கடன் வாங்கிட்டு எதுவுமே பண்ணலைன்னா அது கொஞ்சம் ரிஸ்க் ஆனது. ஸோ அதனால வந்து கடன் வந்து அதிகமா இருக்குன்னா அது நம்மளுக்கு ரிஸ்க் தான். ஒரு ஸ்டாக் வந்து ஒரு கம்பெனி வந்து கடன் அதிகமா வச்சிருக்காங்கன்னா ரிஸ்க் தான். ஸோ அதனால நிறைய கம்பெனிஸ் வந்து ஜீரோ கடன், அதாவது டெப்ட் ஃப்ரீ கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அதுலதான் இதை தான் டினோட் பண்றது தான் இங்க டெப்ட் ஈக்விட்டி. ஸோ கடனை டினோட் பண்றது இங்க ரேஷியோல டினோட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து எத்தனை கோடி இருக்குங்கிறத க்ரோஸ்ல டினோட் பண்ணுவாங்க இங்க பேலன்ஸ் ஷீட்ல. ஸோ இந்த பெராமீட்டர்ஸ் தான் பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து என்னோட அனாலிசிஸ்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல 3 கேட்டகரியா இப்போ வச்சிருக்கேன். ஒன்னு பெராமீட்டர் அனாலிசிஸ், செகண்ட் ஷேர் ஹோல்டிங் அனாலிசிஸ், தேர்ட் வந்து இயர்லி பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ திரும்ப ஒரு கிராம் பேசிக்கா என்ன பண்ணிருக்கோங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல 5 பெராமீட்டர் எனக்கு இம்பார்ட்டன்ட். ஒன்னு இபிஎஸ், செகண்ட் வந்து ஒரு பேரா இருக்கும் பிரைஸ் டு ஏர்னிங் ஆர் ஸ்டாக் பின்னு சொல்லுவாங்க, பிரைஸ் டு ஏர்னிங் இண்டஸ்ட்ரியல் பிஇ, தேர்ட் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ஃபோர்த் வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், ஃபிஃப்த் வந்து டெப்ட் ஈக்விட்டி. ஸோ இந்த 5 பெராமீட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ புக் வேல்யூவும் டிவைடெண்ட் ஈல்டும் செக் பண்ணிக்குவேன். ஏன்னா டிவைடெண்ட் எவ்வளவு எந்த பர்சன்டேஜ் தர்றாங்க, புக் வேல்யூ எவ்வளவு இருக்குங்கிறத செக் பண்ணிக்குவேன். அடுத்து வந்து செகண்ட் கேட்டகரி ஆஃப் அனாலிசிஸ் வந்து ஷேர் ஹோல்டர் அனாலிசிஸ். ஷேர் ஹோல்டர் அனாலிசிஸ்ல 40 to 60 இருந்தா ஒரு நல்ல ஸ்டாக், பெஸ்ட் ஸ்டாக் நான் கன்சிடர் பண்றேன். ஸோ 25ல இருந்து 40 இருந்தா கன்சிடர் பண்ணலாம். லோ ரிஸ்க், கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. ஸோ அதே மாதிரி 60ல இருந்து 75 இருந்தா கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. ஸோ 25 கீழே இருந்தாலும் ரிஸ்க் அதிகம், 75 மேல இருந்தாலும் ரிஸ்க் அதிகம். ஸோ எஃப்ஐஐ வந்து 0 இல்லாம எதனாச்சும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே. அதே இது 3% மேல இருக்குன்னா ஒரு நல்ல ஸ்டாக் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி டிஐஏ அதே மாதிரி தான், 0 இருந்ததுன்னா யோசிக்கணும் வாங்குறதுக்கு. ஸோ அதே இது 3% மேல இருந்தா அந்த ஸ்டாக் வந்து நம்ம கன்சிடர் பண்றதுக்கான எலிஜிபிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பேலன்ஸ் ஷீட் அண்ட் இதுல 2 இருக்கும். குவார்டர்லின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க குவார்டர்லியை பார்க்க கூடாது. ஸோ குவார்டர்லிங்கிறது இந்த லாஸ்ட் குவார்டர்லி என்ன வந்திருக்குன்னு சொல்றது. ஸோ அதுக்கடுத்து வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அனாலிசிஸ். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 3 பேராமீட்டர்ஸ் பார்ப்பேன். சேல்ஸ், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்ல பாரோவிங் அண்ட் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் நான் பார்ப்பேன். ஸோ இந்த இதெல்லாம் வச்சுதான் ஒரு ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக்கா நான் ஐடென்டிஃபை பண்ணி அதுல நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பெராமீட்டர்ல எனக்கு செட் ஆகலைன்னா அந்த ஸ்டாக் எனக்கு பயங்கர லாபத்தை கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை சொல்றேன் என்ன ஸ்டாக்னா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்டாக்னா இப்போ வந்து HILங்கிறது நம்ம அனலைசிஸ் படி வந்து ஓகே, ஒரு எஜுகேஷன் பர்பஸ் படி இந்த ஸ்டாக்கை வாங்குங்கன்னு நான் சொல்லல, ஜஸ்ட் ஒரு குட் நல்ல ஸ்டாக் அப்படிங்கிறது சொல்றேன். ஏன்னா என்னோட அனாலிசிஸ்ல எல்லா கிரைட்டேரியாவுமே இது கவர் ஆயிருக்கு. ஸோ 75 இருக்கு. அதாவது 75 இருக்குங்கிறது கன்சிடர் பண்ணலாங்கிறத கிரைட்டேரியால இருக்கு. ஸோ எஃப்ஐங்கிறது 3க்கு மேல இருந்தாலே கன்சிடர் பண்ணுவேன். 3க்கு மேல இருந்தா டிஏ 3க்கு மேல இருந்தா கன்சிடர் பண்ணுவேன். பிஇ ரேஷியோ இண்டஸ்ட்ரியல் பியோட கம்மியா இருக்கு. இபிஎஸ் வந்து ஒரு ஷேருக்கு வந்து ஆவரேஜா 114 வந்து ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. 28% இருக்கு. 20% மேல இருந்தா ஒரு ஸ்டாக் நல்ல ஸ்டாக். இது ROCE வந்து 20% மேல இருந்தா நல்ல ஸ்டாக். பட் ஆனா இங்க வந்து ROCE 38% இருக்கு. 12க்கு மேல இருந்தா ஓகே, 15க்கு மேல இருந்தா குட்னு வச்சுக்கலாம். 20க்கு மேல இருந்தா கன்சிடர் பண்ணலாம். அதாவது பெஸ்ட் ஸ்டாக். ROCயும் 20க்கு மேல இருந்தா பெஸ்ட், 15க்கு மேல இருந்தா குட்னு வச்சுக்கலாம். 12க்கு மேல இருந்தா ஓகே அந்த லெவல். 12க்கு கீழே இருந்தா ரிஸ்க். ஸோ நம்ம வாங்கணும் வாங்கக்கூடாதுங்கிறது நம்ம எடுக்கிற முடிவு தான். யாருமே வந்து நம்மள வாங்குங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது யூடியூப்ஸ் நிறைய சேனல்ஸ்ல வரும். பட் ஆனா அது எல்லாமே நம்மளோட ஓன் ரிஸ்க் தான். வாங்குறோம்னா ஸ்டாக் மேல போகுதுனாலும் நம்மளுக்கு தான் லாஸ், ப்ராஃபிட் லாஸ் ஆகுதுனாலும் நம்மளுக்கு தான் லாஸ். ஸோ அந்த டைம்ல நம்ம யாரையும் கேட்க முடியாது. ஸோ அதனால வந்து நம்ம தான் அனலைசிஸ் பண்ணி நம்ம தான் செலக்ட் பண்ணி ஸ்டாக்கை. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சினாரியோக்கு நான் அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெகட்டிவ் சினாரியோக்கு இன்னொரு ஸ்டாக் நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த ஸ்டாக் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக் வந்து செமிகண்டக்டர் செக்டார்ல இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பயங்கர பூம்ல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஸோ மார்ச் 2024 131 ரூபாயா இருந்தது. இப்போ 130 சம்திங்ல இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா 248. பட் ஆனா இந்த ஸ்டாக்கை ஏன் நான் வாங்கலைங்கிறதுக்கு ஒரு சில, அதாவது எஜுகேஷன் பர்பஸ் படி ஏன் நம்ம இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஸ்டாக் இல்ல, மேல போயிட்டு இருக்கு, ஏன்னா இந்த செக்டார் மேல போயிட்டு இருக்கனால மேல போயிட்டு இருக்கு. ஸோ எப்பயும் கீழே விழுவாங்கிறது, அதனால நான் வந்து இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம பாக்குற பேராமீட்டர் வந்து இபிஎஸ் வந்து மைனஸ்ல இருக்கு.
இந்த ஸ்டாக் மூலமா வந்து அவங்களுக்கு இன்னும் ப்ராஃபிட் வருது. ஆனா அந்த ப்ராஃபிட்டே வரல. சொல்லப்போனா ஆக்சுவலா வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ பெரிய லெவல்ல ப்ராஃபிட் இல்லை உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பி வந்து 102 இருக்கு. செமிகண்டக்டர் செக்டரோட இண்டஸ்ட்ரியல் பி வந்து 102 இருக்கு. ஆனா இவங்களோட பிரைஸ் டு ஏர்னிங் வந்து 544 இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியல் பியோட பயங்கர ஹையா இருக்கு. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 11.4 இருக்கு. 12க்கு மேல கூட இல்ல. ROCE 8 தான் இருக்கு. 12க்கு மேல இல்ல. டெஃப்ட் 0.60 இருக்கு. 2க்கு கீழே தான் இருக்கு. ப்ராப்ளம் இல்ல. ஸோ அதுக்கு அடுத்தது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ப்ராப்ளம் இல்லை. ஸோ FII வந்து ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் 0.09 தான் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஸ்டாக் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஸோ DI மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு சில ரேரான மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் தான் இந்த ஸ்டாக் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 40% வந்து பப்ளிக் ஹோல்டிங் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கீழே வந்துடலாம். சேல்ஸ் குவார்டர்லி இந்த ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா 2020 36 கோடி இருந்தது. 2021 15 கோடியா இருக்கு. 15 கோடியில இருந்து ஸோ இந்த 20ல கூட கொரோனா பீரியட் 15 குறையிறது ப்ராப்ளம் இல்லை. ஸோ 15ல இருந்து திரும்ப மேல போகல. ஸோ 9ல இருக்கு. 9 crores வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் சேல்ஸ் நடந்திருக்கு. அடுத்து 11 வந்திருக்கு. அடுத்து 13 வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மைனஸ் ரொம்ப, அதாவது அவங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல மைனஸே வரல. இப்பதான் அவங்களோடதே ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட்ல இருந்து வர்ற ப்ராஃபிட்ல இருந்து அவங்க கடன் அடிக்கிறப்ப அவங்க கடன் அடிச்சிருக்கலாம். ஸோ அதனால வந்து அங்க மேல வந்து நம்மளுக்கு இபிஎஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இபிஎஸ் வந்து மைனஸ்ல எல்லாம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல அவங்களுக்கு லாபமே வரல. அதாவது என்னன்னா வர்ற ப்ராஃபிட்டை ஷேர் ஹோல்டருக்கு பிரிச்சு கொடுத்தா அவங்களுக்கு வந்து -1.79, அதாவது அவங்களால கொடுக்கவே முடியாது. கொடுத்தா கூட அவங்களோட ஃபிக்ஸ்ட் அசெட்ல இருந்து தான் எடுத்து கொடுக்கணும். ஏன்னா மைனஸ்ல இருக்கு. ஸோ 1.79 தான் கொடுக்க முடியும். ஆனா அது மைனஸ்ல இருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கு. நெட் ப்ராஃபிட்லாம் ஃபுல்லுமே மைனஸ்ல இருக்கு மந்த்லி. ஸோ நெட் ப்ராஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே மைனஸ்ல இருக்கு. ஸோ அவங்க கம்பெனியை ரன் பண்ணி வர்ற ப்ராஃபிட்ல இருந்து எந்த அமௌண்ட்டுமே இல்லை. அவங்க கம்பெனிஸ் எம்ப்ளாயிஸ்க்கு எல்லா பேத்துக்கும் கொடுத்துட்டு அவங்களோட எல்லாத்தையும் கொடுத்துட்டு பார்த்தா கூட எந்த அமௌண்ட்டுமே இல்லை அவங்கள்ட்ட. ஸோ நெட் ப்ராஃபிட் மைனஸ்ல தான் இருக்கு. அடுத்து வந்து பாரோவிங்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கடன் வந்து 31ல இருந்து 25 மாத்திருக்காங்க. 25 இப்பயும் 25 crores வந்து கடன் இருக்கு. ஸோ இது ஸ்மால் கம்பெனி. ஸோ 25 crores தான் அவங்களோட டோட்டல். இதுவே வந்து 1143 கோடி தான் ரைஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல்ல இருக்கு. ஸோ அதனால வந்து ஒரு பெரிய கம்பெனி இல்லை, ஒரு குட்டி கம்பெனி தான். ஸோ இதுல இந்த அதுக்கடுத்து வந்து ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் பேலன்ஸ் ஷீட்ல ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்ல என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டோம். இங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று குறைச்சிட்டே இருக்காங்க. ஸோ பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அவங்கள்ட்ட பில்டிங்கே இல்லை. உங்கள்கிட்ட இல்லை. ஸோ ஒன்லி அதர் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்ல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு அவங்க வச்சிருக்கிறது. அதர் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையுமே சேல் பண்ணியிருக்காங்க. லேண்ட் இருந்ததை சேல் பண்ணிட்டாங்க. எல்லாமே 0 இங்கே இந்த இயர்லேயே சேல் பண்ணிட்டாங்க. 2015 சேல் பண்ணிட்டாங்க. பில்டிங் எதுவுமே இல்லை அவங்கள்ட்ட. பிளான் மிஷினரிஸுமே எதுவுமே இல்லை. ஸோ இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஏதோ வேற அதர் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வச்சு மட்டும்தான் இந்த கம்பெனியே ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப இது ரொம்ப ரிஸ்கானது. பட் ஆனால் இந்த ஸ்டாக் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ ஆனால் இந்த ஸ்டாக் மேலே போயிட்டு இருக்குங்கிறதுக்காண்டி நம்ம வாங்குறது ரிஸ்க். ஏன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிட்டு மட்டும் தான் வாங்கணும். நம்ம ட்ரேடர் இல்லை. ட்ரேடர்ங்கிறது சார்ட்டை பொறுத்து இந்த சார்ட்ல ஒரு சார்ட்ல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குன்னா வாங்குவாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் ஒரு ப்ராஃபிட் வந்து வித்துட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் நம்ம வாங்குறது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப இது மாதிரி ஒரு ஸ்டாக்ல நம்ம போய் நம்மளோட மணியை கொடுத்து மாட்டிக்க கூடாது. ஸோ அதனால நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா பேராமீட்டர் அனாலிசிஸ்ல நிறைய அடி விழுந்துருக்கு. ஸோ இது கரெக்டா இல்ல, ROCE கரெக்டா இல்ல, EPS கரெக்டா இல்ல, ஒண்ணு டெப்ட் ஈக்விட்டி மட்டும் தான் கரெக்டா இருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப 4 பேராமீட்டர் அடி விழுந்துருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப ரொம்ப பேராமீட்டர் அனாலிசிஸ் 3 கேட்டகரி இருக்குங்கிறத ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் 3 கேட்டகரியில ஒரு கேட்டகரி சுத்தமா போயிடுச்சு. ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஓகே. FI வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ DI ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த பேலன்ஸ் ஷீட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேலன்ஸ் ஷீட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் இதெல்லாம் ரொம்ப 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 நல்லா இல்லை. ஸோ இந்த கம்பெனி. ஸோ அதனால இந்த ஸ்டாக்ல நான் போட்டு எனக்கு வர்ற ப்ராஃபிட் நான் வேணாம்னு நான் நினைப்பேன். இன்வெஸ்டரா இந்த ஸ்டாக்ல நான் எனக்கு போட்டு அது வந்து எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்தாலும் வேணாம். ஸோ ஏன் என்னோட தாட் அப்படி இருக்குன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கம்பெனில போட்டு ஒரு 10,000 ரூபா போடுறேன், அது 20,000 ரூபா ஆகிருச்சுன்னா ஸோ ஃபியூச்சர்ல எனக்கு ஒரு தாட் வந்துடும்.
ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணாமலே நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கி நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியுங்கிற ஒரு தாட் வந்துடும். அந்த தாட் எனக்கு வரவே வேணாம். ஸோ ஏன்னா நான் இந்த ஸ்டாக்ல போடுறத வேற ஸ்டாக்ல போட்டு நல்லா ப்ராஃபிட் எடுக்க முடியும், நல்ல ஸ்டாக்ல போட்டு ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல். ஸோ இது ஹை தான் அமௌண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 2023 வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் 2030 ரூபா. ஸோ இப்போ அது 100% மேல 2030 ரூபாய் நம்ம வாங்கியிருந்தோம்னா, ஸோ இப்போ வந்து 2023 வாங்கியிருந்தா கூட நம்மளுக்கு வந்து 100% ப்ராஃபிட் தந்திருக்கு இந்த ஸ்டாக் 100க்கு மேல. ஸோ ஆக்சுவலா வந்து இது 2000 ரூபாய் வாங்கியிருக்கீங்கன்னா இப்போ 5500 ரூபா. ஸோ அப்படின்னா 3500 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட் தந்திருக்கு. ஸோ ஸ்டாக்கோட பிரைஸ் ஹை தான், பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்து ஏன்னா வந்து மார்க்கெட் லீடர், ஆக்சுவலி வந்து மார்க்கெட் லீடரா இருக்கான் டிஃபரன்ஸ் செக்டார்ல. ஸோ அப்படிங்கிறப்ப அக்குமுலேட் பண்றது, ஸ்டாக் அக்குமுலேட் பண்றது நம்மளோட ஃபினான்ஷியல் ஒவ்வொருத்தவங்களோட ஃபினான்ஷியல் இது வந்து மாறும். ஸோ பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ இது எல்லாமே நாங்கள் சொல்றது என்னன்னா, நாங்கள் ஏன் வந்து இதெல்லாம் சொல்றோம்னா, இது வந்து இதனால எங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லை. ஜஸ்ட் நான் லேர்ன் பண்ணேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லா பேத்துக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்றது அதெல்லாம். ஸோ நான் நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, நான் லேர்ன் பண்ணேன், அதை நான் சொல்லி கொடுக்குறேன். நான் வந்து இந்த ஸ்டாக்கை நீங்க வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன், நான் உங்களுக்கு எஜுகேஷன் நான் கொடுக்குறேன். நீங்க அதை வச்சு நீங்க உங்களுக்கா ஸ்டாக் பிக் பண்ணி நீங்க அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதாவது உங்களோட திறமையில நீங்க மேல வந்துக்கங்க அப்படிங்கிறது தான். ஸோ நான் எந்த ஸ்டாக்குமே நான் ரெக்கமெண்ட்லாம் பண்ண மாட்டேன். ஸோ ஜஸ்ட் நான் என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல கூட நான் அனலைசிஸ் பண்ணி நான் வந்து இந்த ஸ்டாக்கை நான் கன்சிடர் பண்ணுவேனா இல்லையாங்கிறது மட்டும் தான் சொல்லுவேன். நீங்க வாங்குங்க செல் பண்ணுங்கிறது எந்த இடத்துலயுமே நான் சொல்ல மாட்டேன். ஸோ அதே தான் இஸ்மாயிலும் சொல்லுவான். ஸோ சரி, ஓகே ஆனந்த், நம்ம ஆல்ரெடி டைம் வந்து ரீச் ஆகிட்டோம். இன்னைக்கு செஷனில் வந்து ஒரு நல்ல கம்பெனி, ஒரு நல்ல நிறுவனத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அதுக்குண்டான கீ பேராமீட்டரை வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு பேட் கம்பெனியும் உதாரணமாக பார்த்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போது இந்த குரூப்பில் வந்து நிறையா பேர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்டில் 6000+ கம்பெனிஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச செக்டர், பிடிச்ச கம்பெனியை எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு வந்து அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ நான்லாம் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஷாப்பிங் போனோன்னா சுற்றி பார்ப்பேன், கார்ட்டில் வந்து யார் என்ன பொருளை வாங்குறாங்க. இப்போ வந்து மைண்ட் செட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்படிலாம் நம்ம படிக்கிறதுக்கப்புறம் ஒரு பொருளை பார்த்தோன்னா நம்மளை சுற்றி என்ன அதிகமாக விற்றுக்கிட்டு இருக்கு, எங்கே மணி அதிகமாக ஃப்ளோ ஆகுதுங்கிறத வந்து ஒரு கெஸ் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனரில் வந்து எப்படி இருக்குது, சேல்ஸ் எப்படி இருக்குது, இந்த பேராமீட்டர்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் நீங்கள் இந்த பேராமீட்டர்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்க்ரீனரில் வந்து கொரி போடலாம். அதாவது கொரினா எப்படின்னா, இந்த 5 பேராமீட்டரையும் கால் பண்ணிவிட்டு இது இவ்வளோ வேல்யூக்கு மேலே இருந்துச்சுன்னா மட்டும் ஸ்டாக்கை மட்டும் லிஸ்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கொரி போட்டு அந்த நிறுவனங்களை வந்து ஈஸியாக தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஆக்டிவாக ப்ரெசென்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ணணும்னு இல்லை. ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அதில் பார்க் பண்ணிவிட்டு மறந்துடுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வளரும். ஏன்னா நீங்கள் உங்களோட அனாலிசிஸில் வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது, கம்பெனி வந்து கான்ஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பார்த்துட்ருக்குன்னா கண்டிப்பாக இன்றைக்கி 100 ரூபா போட்டால் அது நாளைக்கு அடுத்த வருஷத்தில் அது 200 ரூபாய் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அண்டர் வேல்யூடு ஸ்டாக்கை வந்து கண்டுபிடிச்சி அதில் மணியை பம்ப் பண்ணிட்டு நம்ம மறந்துட்டு இருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து மணி டபுள் ஆகிட்டு இருக்கும். ஸோ இன்றைக்கி செஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆனந்துக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து 1 மணி நேரம் பேசியிருக்கான் கண்டினியூவாக, கண்டிப்பாக வந்து தொண்டை வலிக்கும். இன்றைக்கி வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு இதை கற்றுக்கிட்டதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ. அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், இந்த ஃபார்முலாஸை வந்து நம்ம புக்ஸ்லையோ கூகுள்லையோ சர்ச் பண்ணி படித்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு இதை இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன்னா எல்லாரும் வந்து ஃபினான்ஸ் ஃபீல்டு கிடையாதுங்க, எல்லாரும் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருந்து வந்திருக்கோம். அதனால் யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் திரும்ப போய் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சர்ச் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆர்வம் வரும். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணல, ஒரு 5 மெட்ரிக் தான் கவர் பண்ணியிருக்கோம். அந்த 5 மெட்ரிக்கையும் போய் ஓன் டைம் எடுத்து கொஞ்சம் பாருங்கள். இதை யூடியூப்லேயும் ரீல்ஸ்லேயும் நிறையா பேர் பேசியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஃபர்தராக வந்து டூ இட் யுவர் செல்ஃப். உங்களோட திறமையை கொண்டு ஸ்டாக்கை கண்டுபிடிச்சி போர்ட்ஃபோலியோவை டெவலப் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் வந்து டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் போடுங்க, நம்மளே அனலைஸ் பண்ணி கான்வர்சேஷனில் பேசிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு குட் நைட் சொல்லிட்டு செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன்.